ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் உடனடியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 100 மில்லி, கருவேப்பிலை 2 கொத்து, தனிமிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, பூண்டு 1/4 கிலோ, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல புளியை நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். அளவாக தண்ணி விட்டு ஊற வச்ச போதும். பூண்டை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை வறுத்து அரைச்சிக்கலாம். ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த மணம் உங்களுக்கு நல்லா வாசனை வீசும். அதுக்கப்புறமா இது மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை 2 கொத்தளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே பூண்டு பீசஸ் அப்படியே கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்யலாம். அது ஊறுகாய்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சுக்கிட்டோம்னா இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட வேண்டாம். லேசாக விட்டு அரைச்சிக்கிட்டால் போதும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. புளி சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த புளிப்பு சுவையும் நமக்கு நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்தா கரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
இப்போது நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போது லைட்டாக பாத்திரத்தில் ஒட்டலை. பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வெந்தயத்தூள் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி குக் ஆனதுக்கு பிறகு வெந்தயத்தூள் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் எந்த ஒரு ரா ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலை, ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, ஒரு அளவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டாச்சு. ஸோ இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அல்லது கிளாஸ் பாட்டில் அல்லது பீங்கான் ஜார் ஏதாவது ஒன்றில் மாற்றி வச்சிட்டோம்னா இது கைப்படாமல் தண்ணீர் படாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக எண்ணெய் வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.